பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம எல்லாம் இணைந்தவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் தியானிக்க ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் சங்கீதம் 119, 165 அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டாம், அவர்களுக்கு இடரலே இல்லை. இதை தாவீது ராஜா நன்கு அறிந்து வைத்திருந்தார். ஆகவே தான் அவர் அருமையாக சொல்லுகிறார். சங்கீதம் 119:72 அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இன்னும் நேர்த்தியாக சங்கீதம் 119, 105 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இடரல் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத, பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ நீங்களும் நானும் விரும்புவோமே. ஆனா இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்கு தேவை. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்குமே ஆனா அது உங்களுக்கும் எனக்கும் வழி காண்பிக்கும். ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் நடத்துவார், சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். எத்தனை நல்ல தேவன் அவர்! வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் மறைந்து போவதில்லை, ஒளிந்து போவதில்லை. மாறாத, ஒளிந்து போகாத, மறைந்து போகாத ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்கு உண்டே. இந்த வார்த்தையை நேசிப்போம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில, தனி மனித வாழ்க்கையில இடம் கொடுப்போம். குடும்பமாய் இந்த வார்த்தைகளை நேசித்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க அர்ப்பணிப்போம். சபையாய் இந்த வார்த்தைகளில் உறுதியாய் நிற்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தை நம்ம நேசிக்க நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் இடர்கள் இல்லை. வசனத்தை நேசிப்போமா? ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கால பொழுதுல நம்முடைய சமூகத்தில் வரும்படியாய் கற்றுக் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவராய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நேசிக்கும் பொழுது சமாதானம் உண்டு, இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டு. ஆண்டவரே, சத்தியத்தில் நடத்தப்படுகிற வாழ்க்கை உண்டு, விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை உண்டு, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா, அந்த வசனத்தில் நாங்கள் வேரூன்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. தனியாய், குடும்பமாய், சபையாய் இந்த வசனத்துல நாங்கள் பிரியம் கொண்டு அதில் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. செய்கிறபடி நாளும் மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதம் தாங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.